இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரங்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் இந்த காலை வேளை சந்திக்கும்படி, இந்த நாளில் சந்திக்கும்படி ஒரு பெரிய இரக்கம் பாராட்டி இருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரங்களே, இன்றைக்கு சில வேளை நீங்கள் வேதனைகளையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் சோர்வுகளையும் துக்கங்களையும் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் தந்தவர் நம்பிக்கைக்குரியவர், மாறாதவர், அதிசயமானவர். நீங்கள் வேதத்திலே படித்து பாருங்கள். விசேஷமாய் சங்கீத புத்தகம் 126 முதலாவது திருவசனம். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றிய போது நாம் ஏதோ கனவு கண்டவர்கள் போல் இருந்தோம். ஆண்டவர் நம்முடைய அடிமை நிலையை மாற்றுவார். நம்பவே முடியாத காரியத்திலே அதிசயமான காரியங்களை செய்வார். இது நடக்குமா, நடக்காதா, கைகூடுமா, கூடாதா, ஆகுமா, ஆகாதா என்று நாம் புலம்புகிற பொழுது ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர், விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக காண்பிக்கிறேன். சங்கீதம் 126 4வது திருவசனம். ஆண்டவர் தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருள்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஓடையை பாருங்கள். இந்த ஓடையை நோக்கி கலைமான்கள் வருகின்றது, ஜீவராசிகள் வருகிறது, மனிதர்கள் தண்ணி மொள்ள வருகிறார்கள். இந்த இடத்துல இருக்கிற மரங்களை பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற இயற்கை சூழலை பாருங்கள். மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. இந்த சூழலை கண்ட உடனேயே ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை பேச வேண்டும் என்று இறங்கி இருக்கிறோம். வறண்ட நிலையை நீரோடையாய் மாற்றுகிறவர். உங்களுடைய வாழ்க்கை கனவு கண்டது போல மாறப்போகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய அடிமைத்தனங்களை உடைத்து அதிசயம் செய்கிறவர். அவருடைய நாமம் மாறாதது, வியத்தகு நாமம், அதிசயம் நிறைந்தது. நீங்கள் சேவிக்கின்ற ஆராதிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சிலவேளை நீங்கள் நினைக்கக்கூடும், நான் தனிமையாக புலம்புகிறேன், வேதனை அனுபவிக்கிறேன், பாடுகளிலே சிக்கி இருக்கிறேன் என்று. உங்களுடைய பாடுகள் ஒரு நாளும் எடுபடாத பாடுகள் அல்ல, ஒரு நாள் முடிவுக்கு வருகிறது. இந்த ஓடை வறண்டதாக, பலன் தராததாக, ஒரு காலம் வற்றி போனதாக இருந்திருக்கலாம். இதற்கென்று ஒரு நாளை வளமாய் செழிப்பாய் வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கும் செழிப்பை தர நல்லவர். ஏனென்றால் தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பினார். அப்பொழுது நம்முடைய முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். ஆண்டவர் உங்களுக்கு மாபெரும் செயல்களை செய்திருக்கிறார், மாபெரும் காரியங்களை செய்திருக்கிறார். செழிப்பான காரியங்களை செய்கிற நல்ல தேவன் உங்கள் பட்சமாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. அதை சுவைத்து பாருங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வியாதி படுக்கையில் இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கலாம், ஒரு துன்பத்திலே சிக்கி தவிக்கலாம், சொல்ல முடியாத உபத்திரவங்களுக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு பாடுகளோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை மாற்றி அதிசயம் பண்ணுகிறவர். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவரை விசுவாசியுங்கள். உங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலமும் ஜீவிக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த நாட்களிலே மனமுடைந்து நொந்து போகாதிருங்கள். வறண்ட சூழலுக்குள்ளே இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை இந்த நீரோடையை போல வளமுள்ளதாய் மாற்றுவார். நீர் பாய்ந்து வருகிற பொழுது பல மரங்கள், ஜீவன்கள், பல மிருக ஜீவன்கள், பறவைகள், பட்சிகள், மனிதர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கிறது. இன்றுனுடைய வாழ்க்கை வறண்டு போன சூழலில் இருக்கிறதா? அதை ஜீவனுள்ளதாய் மாற்றுகிற தேவன்
உங்களோடு இருக்கிறார். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். அதிசயம் செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி சொல்லி, எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, இந்த நாளில் உங்களை துதித்து மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறேன். வறண்டு போன சூழல் மாறட்டும். நடக்காது, ஆகாது, முடியாது, நம்பவே முடியல என்கிற காரியத்திலே ஆண்டவர் அதிசயம் செய்வீராக. தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாய் வான்மழை மாற்றியது போல எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி ஒரு புதிய பலத்தோடு கட்டி எழுப்ப ஜெபிக்கிறேன். இனி ஆகாது, முடியாது, வீசா கிடைக்காது, வியாதி சுகமாகாது, திருமணம் ஆகாது, படிப்பு வளமாகாது என்று நினைத்து பயப்படுகிற அந்த பயம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெபத்தை செவிமடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார், நன்மை செய்வார். எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் வாசித்து ஜெபிக்கிறதை விட்டுவிடாதீர்கள். சகலதிலும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை அவர் செய்வார். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.